விஜயின் தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்த நிலையில் அக்கட்சியின் முதல் பொதுக்குழு கூட்டம் மார்ச் 28ஆம் தேதி திருவான்மையூரில் உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. தாவேகாவின் நிகழ்ச்சிகள் என்றாலே அங்கு மேடை ஏறுபவர்கள் என்ன பேச போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே தற்போது உருவாகி உள்ளது. அந்த வகையில் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தாவேகா நிர்வாகிகள் சிலரின் மேடை பேச்சு கவனத்தை ஈர்த்துள்ளது. இதில் முதலாக சேலம் மத்திய செயற்குழு உறுப்பினர் நந்தினி மேடையேறி தனது உரையை தொடங்கினார். அந்த உரையில் தற்போது இருக்கும் ஆட்சியாளர்கள் இலவச பஸ், மாதம் 1000 ரூபாய் என பலவற்றை பெண்களுக்காக தருகின்றனர். ஆனால் இதெல்லாம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? பெண்களாகிய நாம் பாதுகாப்பாக இருக்கிறோமா என கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய அவர், கனிமொழி அக்காவிடம் ஒரு கோரிக்கை, பெண்களின் பாதுகாப்புக்காக நடவடிக்கை எடுக்க கோரி உங்கள் அண்ணனிடம் கூறுங்கள். அப்படி உங்களால் முடியவில்லை என்றால் எங்கள் அண்ணன் கண்டிப்பாக அதை செய்து காட்டுவார் என சொன்னார். இதற்கு மேடையில் இருந்த விஜய் தம்ஸ் அப் காட்ட அரங்கில் இருந்த நிர்வாகிகள் ஆரவாரம் செய்தனர். இப்ப இருக்கக்கூடிய திமுக ஆட்சி கிட்ட டைரக்டாவே ஒரு கேள்விக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவங்க பண்றதை பார்த்துலாமா? ஃப்ரீயா பஸ் விடுறோம் பெண்களுக்காக அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து மாசம் மாசம் நாங்க 1000 ரூபாய் காசு கொடுக்கறோமே அப்படின்னு அதையும் பெருமையா வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? இங்க இவ்ளோ பெண்கள் இருக்கீங்க, நீங்களே சொல்லுங்க, பெண்கள் நம்ம நிம்மதியா இருக்கிறோமா? பெண்கள் நிம்மதியா இருக்கிறோமா அப்படின்ற இந்த கேள்வியை கேட்டா இப்ப இருக்க திமுக ஆட்சி என்ன பதில் சொல்லுவாங்க? இந்த கேள்விக்கு அவங்க கிட்ட பதில் இருக்கா? ஃபர்ஸ்ட் எப்படிங்க நிம்மதியா இருக்க முடியும்? பாதுகாப்பே இல்லை. பாதுகாப்பு இருந்தா தானே நம்மளால நிம்மதியா இருக்க முடியும். நம்ம அன்புள்ள கனிமொழி அக்கா இன்னமும் மற்றவங்க ஆட்சியில தான் இளம் விதவைகள் அதிகமா இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப எங்கடானா அக்கா ஆளையே காணோம். அக்கா கிட்ட டைரக்டா ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கலாம். உங்க அண்ணா, அதாவது உங்க அண்ணா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லி கொஞ்சம் இந்த பிரச்சனையெல்லாம் ஏதாவது சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்படி ட்ரை பண்ணலையா விட்டுடுங்க, ஃப்ரீயா விடுங்க. எங்க அண்ணா இருக்காங்க, நம்ம கஷ்டத்தையும் சரி பண்ணுவாங்க, உங்க கஷ்டத்தையும் சரி பண்றதுக்காக நம்ம அண்ணா இருக்காங்க. நம்ம அண்ணா அவர்கள் 2026ல வெற்றி தலைவரா ஆட்சிக்கு வரப்போவது உறுதி. அண்ணா இது ஏதோ சும்மா ஸ்டேஜுக்காக அரசியலுக்காக சொல்லல, நிஜமாவே நீங்க தமிழ்நாட்டுக்கு அவசியம், நீங்க ஆட்சிக்கு வந்தே ஆகணும். பெண்களாகிய எங்க எல்லாருக்கும் நீங்க ஒரு பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும். எங்களுடைய கடைசி ஹோப் நீங்க மட்டும்தான். தேங்க்யூ. இவரை தொடர்ந்து மேடைக்கு வந்த இணை செய்தி தொடர்பாளர் எஸ். ரமேஷ் தாவேகா தலைவருக்கு உயிர் வணக்கம் என கர்ஜிக்க தொடங்க அவருடைய உரையை உன்னிப்பாக கவனித்தார் விஜய். தொடர்ந்து பேசிய ரமேஷ், விஜயின் சேவை தமிழ்நாட்டுக்கு ஏன் தேவை என பேச தொடங்கினார். தமிழ்நாட்டு இளைஞர்களின் கல்வியை வளர்க்க கல்விக்கூடங்களை கட்டாமல் மதுக்கடைகளை திறக்கும் அப்பாக்கள் தேவையில்லை எனவும், போதை பழக்கத்தை கட்டுப்படுத்தாத அப்பாக்கள் தேவையில்லை எனவும் ரமேஷ் பேசிய போது தொண்டர்கள் கரவொலி எழுப்பினர். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். என் உயிரான அண்ணன் தலைவர் தளபதி அவர்களுக்கு உயிர் வணக்கம். எங்கள் தலைவரை ஈன்றெடுத்த தந்தைக்கும் தாய்க்கும் இந்த அரங்கில் வீற்றிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் எனது அன்பு வணக்கம். ஒரு மாபெரும் புரட்சி, மக்கள் புரட்சி, அரசியல் புரட்சியை தமிழக வெற்றி கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தின் மூலமாக தளபதியாக முன்னின்று நம் தலைவர் நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் எல்லாம் அதில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப புரட்சியின் தேவை என்ன? நம் தலைவர் எதற்காக தேவை? நம் கழகம் எதற்காக தேவை? இப்படிலாம் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. அவர்களுக்கெல்லாம் நாம பதில் சொல்றதை விட இன்றைக்கு மக்களே பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? கருவில் இருக்கும் பெண் குழந்தை முதல் வயதான பாட்டி வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் தேவையில்லை. தங்கள் வீட்டு பெண்களுக்கு அண்ணனாக, தம்பியாக, பிள்ளையாக பாதுகாப்பு கொடுக்க எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தான் வேண்டும் என்று மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் இளைஞர்களை எல்லாம் படிக்க வைக்க கல்வி கூடங்களை அமைத்து வளர்க்க வேண்டிய அப்பாக்கள் எல்லாம் இளைஞர்களை சீரழிக்க
மது கடைகளை திறந்து, தெருவெங்கும் மது கடைகளை திறந்து இளைஞர்களை சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அப்பாக்கள் தேவையில்லை. போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தாத அப்பாக்கள் தேவையில்லை. ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய தாய்மார்களை டாஸ்மாக் என்ற யமன் மூலமாக தாலியை அறுத்துக் கொண்டிருக்கும் இந்த ஆட்சியாளர்கள் தேவையில்லை என்று. இதனைத் தொடர்ந்து எம்ஜிஆரையும் விஜயையும் ஒப்பிட்டு பேசிய அவர், எப்படி எம்ஜிஆரை பற்றி தற்போது பேசுகிறார்களோ அப்படி இன்னும் 100 வருடங்கள் கழித்து விஜயின் பெயர் பேசப்படும் என்றும் உணர்ச்சி பொங்க பேசினார். எம்ஜிஆர் மாதிரி எல்லாம் வர முடியுமான்னு கேட்பாங்க. எங்கள் தலைவரே சொல்லிவிட்டார் எம்ஜிஆர் என்றால் அது ஒருவர் தான் என்று. ஆனால் இன்றைக்கு நான் சொல்கிறேன், எப்படி எம்ஜிஆர் என்றால் ஒருவர் தான், அவரை போல வர முடியாது என்று இன்று பேசுகிறீர்களோ, இன்னும் 100 ஆண்டு கழித்து தளபதி என்றால் ஒருவர் தான், தலைவர் என்றால் ஒருவர் தான். மூச்சு விடாமல் பேசிய இவருடைய இந்த உரையை கேட்ட விஜய் இறுதியாக நெஞ்சை பிடித்தபடி செய்கை காட்டி ரமேஷை கட்டி அணைத்து பாராட்டினார். இவரை தொடர்ந்து பேசிய துணை பொதுச் செயலாளர் சி.டி. நிர்மல்குமார், கடந்த ஆட்சிகளை பார்த்து வெறுத்த மக்கள் இதற்கு மாற்றாக தமிழக வெற்றிக் கழகத்தை பார்க்கின்றனர் என்றார். இதனைத் தொடர்ந்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டிற்கு துணை முதல்வர் உதயநிதி மற்றும் அவருடைய மகன் வந்தது குறித்து பேசிய அவர், அரசியல் சாசனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கலெக்டரை ஓரமாக நிற்க வைத்துவிட்டு மக்கள் ஆதரவை பெற்ற எம்எல்ஏவை நிற்க வைத்துவிட்டு குடும்பத்துடன் விஐபி கேலரியில் உட்கார்ந்து ட்ரோன் விட்டு விளையாடுவது பண்ணையார் புத்திதானே என கடுமையாக சாடினார். ஒரு மாற்றம் தேவைன்னு நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த 40-50 ஆண்டுகளாக இப்ப இருக்கிற இந்த அரசியல் தலைவர்களும் சரி, மற்ற கட்சியினரும் சரி, ஒரு பெரிய வித்தியாசத்தை வச்சிருக்காங்க. அரசியல்வாதிகள்னா ஒரு உயரமாகவும், பொதுமக்கள்னா ஒரு கீழையாகவும், இவர்களுக்குள்ள இடைவெளி மிகப்பெரிய இடைவெளி. அதில் வெறுத்த மக்கள் தான் மாற்றமாக தமிழக வெற்றி கழகத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. தன்னுடைய குடும்பத்தினருடன், தன்னுடைய மகன்களுடன், அவர்களுடைய நண்பர்களுடன் அந்த விஐபி கேலரியில் உட்காந்து அங்கே இருக்கிற ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? இது பொது வழியில் நடந்தனால் குறிப்பிட வேண்டிய கட்டாயம் ஆயிருக்கு. இதே இதில் வேற எங்கேயாவது நடந்தது நம்ம இதை கண்டுக்க போறதில்ல. அரசியல் சாசனத்தால், இந்தியன் கான்ஸ்டியூஷனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கலெக்டர் ஓரமாகவும், ஒரு ஐபிஎஸ், எஸ்பி, ஐஜி ஓரமாக நிற்க வைத்துவிட்டு, மினிஸ்டர் ஓரமாக நிற்க வச்சுக்கிட்டு, எம்எல்ஏ எல்லாம் ஓரமாக நிற்க வச்சுட்டு, மேலே குடும்பத்துடன் உட்காந்து ட்ரோன் விட்டு விளையாண்டு இருக்கிறது, போராடி ஜல்லிக்கட்டை பெற்ற மக்கள் ஓரமாக கீழே உட்காந்துருக்கிறப்ப நீங்கள் மேலே உட்காந்து அந்த மக்கள் ஒரு நிமிஷம், அந்த மக்கள்லாம் ஓட்டு போட்டு தான் நாங்கள் உட்காந்துருக்கேன்னு ஒரு நொடி நீங்கள் நினைத்திருந்தால் அந்த பண்ணையார் புத்தி வந்திருக்காது. இதுதானே பண்ணையார் தனம். இந்த நிலைமை மாற வேண்டாமா? யாரு உங்களுக்கு அந்த பிரிவிலேஜ் கொடுத்தா? அங்கே உட்காந்து அந்த கேலரியில் உட்காந்து குடும்பத்துடன் உட்காந்து இருக்க வேண்டிய அந்த பிரிவிலேஜ், அந்த முக்கியத்துவம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அந்த மக்கள் ஓட்டு போட்டு தானே. நீங்க ஒன்றும் இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் உங்களுக்கு மொத்தமாக குத்தகைகளை எழுதி கொடுக்கல. தாவேகாவின் இளம் படையினர் எல்லாம் பொறுப்பாக பேச கட்சியின் பொதுச் செயலாளர் புசியானந்தோ பலூன் கதையை எடுத்து விட்டார். அவருக்கு ஒரே ஒரு கவலை, அண்ணே நான் ஒரு பலூன் விட்டேனே, அந்த பலூனை எப்படியாவது வாங்கி கொடுன அப்படின்னாரு. பலூனு தானடா விட்டுட்டு போயேன்டா அப்படின்ன. பலூனு சாதா பலூனாக இருந்தால் விட்டுருப்பேனே, என்னுடைய தலைவருடைய படத்தை போட்டிருந்த பலூனை எடுத்துன்னு போலீஸ் போயிட்டாங்கண்ணே, அந்த பலூனை கொஞ்சம் வாங்கி கொடுக்கணுண்ணே அப்படின்னாரு. அதுக்கு தான் நம்மளுடைய வழக்கறிஞர்கள்லாம் இருக்கிறாங்கல்லடா, எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னா, இல்லைண்ணா எனக்கு என் தலைவருடைய அந்த பலூனை எனக்கு உடனே வாங்கி கொடுன்னு கேட்டக்கூடிய ஒரு உண்மையான தொண்டன் கேவி தாமு அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சு. இந்நிலையில் தாவேகா பொதுக்குழுவில் புசியானந்த் கூறிய பலூன் கதையையும் தாவேகாவின் வழக்கறிஞர் அணி பற்றியும் இணையத்தில் ட்ரோல் செய்து வருகின்றனர்.